சேரனுவர மாவிலாறு அணைக்கட்டுக்கருகில் இன்று காலை விசேட மத அனுஷ்டானங்கள் இடம்பெற்றன. 2006 ஜூலை மாதம் 16ஆம் தேதி மாவிலாறு அணைக்கட்டு மூடப்பட்டதை அடுத்து தேரர்கள் உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தியிருந்தனர். பின்னர் மாவிலாறு அணைக்கட்டை கைப்பற்றுவதற்காக நடைபெற்ற யுத்தத்தின் போது உயிரிழந்த இராணுவத்தினர் இன்று நினைவு கூறப்பட்டனர். போரின் போது உயிரிழந்த இராணுவத்தினர் மற்றும் மக்களை நினைவு கூறும் வகையில் மகியங்கனை நிதஹன்கல பகுதியில் இன்று நினைவேந்தல் நிகழ்வொன்று ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த நிகழ்வில் அங்கவீனமுற்ற இராணுவ வீரர்கள், யுத்தத்தில் ஈடுபட்டு ஓய்வு பெற்ற இராணுவத்தினர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அகில இலங்கை விழிப்புணர்வற்றோர் சங்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட இராணுவ நினைவு நிகழ்வு இன்று பலாங்கொடையில் நடைபெற்றது. யுத்தம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு 16 வருடங்கள் பூர்த்தியாவதை முன்னிட்டு நாளை தேசிய வெற்றி கொண்டாட்ட விழா நடைபெறவுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் தலைமையில் இந்த விழா நடைபெறவுள்ளது. பத்திரமுல்லையில் உள்ள ராணுவ நினைவு தூபிக்கு அருகில் மாலை 4 மணி முதல் 6 மணி வரை தேசிய வெற்றி கொண்டாட்ட விழா நிகழ்வுகள் நடைபெறவுள்ளன. இறுதி யுத்தத்தில் ராணுவத்திற்கு தலைமைத்துவம் வழங்கிய 3 முக்கிய ராணுவ தளபதிகளான ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா, மார்ஷல் ஆஃப் தி ஃபிளீட் வசந்த கருணாகுட, அதேபோன்று மார்ஷல் ஆஃப் தி ஏர் ஃபோர்ஸ் ரொஷான் குணத்திலிக்கவுடன் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகரவும் இந்த நிகழ்வில் நாளை பங்கேற்க உள்ளனர். அவர்களின் பங்கேற்புடன் ஜனாதிபதியின் தலைமையில் நாளை வெற்றி கொண்டாட்ட நிகழ்வை ஏற்பாடு செய்துள்ளோம். நாட்டு மக்களுக்கும் அழைப்பு விடுக்கின்றோம். உங்களது வீடுகளில் தேசிய கொடியை ஏற்றி வெற்றி கொண்டாட்டத்துடன் இணையுங்கள். உயிர் நீத்த ராணுவ வீரர்களுக்கு கௌரவம் செலுத்தவும் நன்றி கூறவும் ஒன்றிணையுமாறு நாம் அழைப்பு விடுக்கின்றோம்.